கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டியோடு பகுதியில் இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கேபிள் ஆபரேட்டர் தானுமாலய பெருமாள் என்பவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்த பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. கன்னியாகுமரி மாவட்டம் பாரிபுரம் அருகே உள்ள கன்னியாகுளம் பகுதியை சேர்ந்தவர் தானுமலை பெருமாள். டிசிஎல் கேபிள் ஆபரேட்டரான இவர் நேற்று இரவு தனது நண்பரான அப்பாத்துரை என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் தக்கலையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்பாத்துரை ஓட்டிய இருசக்கர வாகனம் தோட்டியோடு சுங்காங்கரை பகுதியில் வரும்போது பின்னால் மில்டன் என்பவர் ஓட்டி வந்த டாரஸ் லாரி கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் இருந்த அப்பாத்துரை மற்றும் தானுமலை பெருமாள் ஆகிய இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் தானுமலை பெருமாள் டாரஸ் லாரியின் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அப்பாத்துரையை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தானுமலை பெருமாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரை விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து குறித்த பதவிக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.